வெல்கம் டு பிரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு நாங்கள் அன்னதானம் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இது வந்துட்டு அன்னதானுக்கு வந்துட்டு நாங்கள் புலாவ் அப்புறமா தயிர் பறிச்சுக்கு தான் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த அன்னதானம் எப்படி பண்ணுறோம், அப்புறமா ஃபுட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு சொல்கிறேன். இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. புலாவ் இந்த குவாலிட்டி வந்துட்டு பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானா தட்டி விட்டுடுங்க. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு 1000 மெம்பர்ஸ்க்கு நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி சமைக்க போகிறோம். நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு சிவராத்திரி, நெக்ஸ்ட் டே வந்துட்டு நாங்கள் அன்னதானம் பண்ணுவோம். ஸோ எப்படி அன்னதானம் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. 1000 மெம்பர்ஸ்க்கு ஃபுல் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு ஆனியன் அப்புறமா கரம் மசாலா ஐட்டம்ஸ் இல்லையா அங்கிள்? ஆனியன் அப்புறமா கரம் மசாலா ஐட்டம்ஸா? கொத்தமல்லி, புதினா, அப்புறமா மெத்திய கீரை மூணுத்தையும் போட்டு அப்படியே எல்லாம் ஃப்ரை பண்ணி போறாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி அந்த மசாலா ஸ்ட்ரக்சர் எடுத்துன்னு வருவாங்க. அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், ஒரு பேக்கெட் அளவு மஞ்சத்தூள் போட்டிருக்காங்க. அது ಎಷ್ಟು ಗ್ರಾಮ್ ಅಂತ ಅದು? ಎಷ್ಟು ಗ್ರಾಮ್? 50 ಗ್ರಾಮ್. 50 ಗ್ರಾಮ್ கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். மசாலா பாத்தீங்கன்னா இப்போ நல்ல கலர், கிரீன் கலர், எல்லோயிஷ் கலர்ல வருது. அந்த ஆனியன் ஃப்ரை ஆன அந்த ஸ்மெல் செமையா வருது. ஆனா அந்த தெரியுமா, இது இப்படியே கிண்டி குடிச்சிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு நல்லா அந்த ஆயிலே நல்லா பாயில் ஆயிடுது. அப்போ வந்துட்டு நல்லா செம்மையா அந்த டேஸ்ட், அந்த வெஜிடபிள் ஃப்ளேவர் எல்லாமே இறங்கிடும். அந்த மசாலா ஃப்ளேவர், வெஜிடபிள். இன்னும் மசாலா போடலை. மசாலாவில் என்னென்ன போடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். சால்ட், இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். சால்ட் சரிங்களா? ಈ ಕಡೆ ಬರ್ತಾನೆ ನಾವೆಂಗಿರ್ಬೇಕು ಹಾಕಿ தனி மிளகாய் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். ನೀನು ಕಾಕಿ ವೀಡಿಯೋ ಬಣ ಅನಲ್ಲ ಮೊಬೈಲ್ ಲಕ್ಷಣ ಕೊಡ್ತೀಯ ಎಲ್ಲ ರೆಕಾರ್ಡ್ ಆಗತ್ತೆ. ಚಿಕನ್ ಮಸಾಲ மட்டன் மசாலா போட்டுக்கலாம். இப்போ धनिया पाउडर போட்டுக்கலாம். இப்போ
போட்டுக்கலாம். தேங்காய் மசாலா இது வந்துட்டு கோகோனட் மசாலா போடுறாங்க இப்போது. குதிப்பே நாங்கள் வந்துட்டு நிறைய குவான்டிட்டியில் 1000 மெம்பர்ஸுக்கு பண்ணுறதுனால வந்துட்டு நாங்கள் 2 பாத்திரம் வச்சோம். 5 மூட்டைக்கு வந்துட்டு அதில் 2.5 மூட்டை, இதில் 2.5 மூட்டை சேர்த்து நல்லாமே எல்லாம் சேம் இன்க்ரீடியன்ட், அதில் என்ன போட்டோமோ சேம் இன்க்ரீடியன்ட் இந்த பாத்திரத்தில் சேம் இன்க்ரீடியன்ஸ் தான் போட்டு எல்லாமே பண்ணுவோம். ஸோ அதனால நான் இது வந்துட்டு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணலை அவ்வளோ ப்ரீஃபாக வந்துட்டு. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்லேயே நான் எல்லாமே சொல்லிட்டேன். சேம் மசாலாஸ் தான் இதுலேயும் போடுவாங்க. வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு புல்லட் ரைஸ் போட்டோம். லெமன் ஜூஸ்.
ಇವಾಗ ನೋಡಿ, ಅವಾಗಲ್ಲ, ಇವಾಗ ನೋಡ್ಬೇಕಾಗಿರೋದು ನೀವು. ನೋಡಿ ನೋಡಿ, ಅದು ಇವಾಗಲೇ ನಮಗೆ ಟೇಸ್ಟ್ ಆಯಿತು. மோர் வெங்காயம் செய்கிறதுக்காக இதில் வந்துட்டு குக்கும்பர், அப்புறம் வந்துட்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கி, அப்புறமா வந்துட்டு இது பொட்டுக்கடலையும் தேங்காயும் அரைச்சி மசாலாவை போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்துட்டு அதிகமாக நல்லா தரும்னு சொல்கிறதுக்காக அந்த ஃப்ளேவர் இதுக்காக போட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு பச்சை மிளகாய் சட்னி போடுறாங்க. அதில் உப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ಸಾಕು ಸಾಕು ಸಾಕು. இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மசாலா, அந்த பேஸ்ட் எல்லாமே வந்துட்டு மிக்ஸ் ஆனால் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். தயிர் ஊற்றுறாங்க, தயிர் பச்சடிக்கு.